இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 2 வரமிளகாய், ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதை 1 மாதம் வரையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். கடுகுளுந்த பருப்பு நல்லா வெடிச்சு வரும். அந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா வறுக்க நல்லா மணம் வரும். வந்ததுக்கப்புறம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, புளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிரும். முழுமையாக வதங்க தேவையில்ல, லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா மட்டும் போதும். இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முழுமையாக இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இதிலையே 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மிலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுட்டு இதை நம்ம சிம்மிலே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சோத்தோடு போட்டு பெரட்டி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் குழம்பு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த தொக்கை போட்டு சோத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிட்டு போயிடலாம். அதிக சத்துக்கள் நிறைஞ்ச இந்த முருங்கைக்கீரை தொக்கை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா முழுமையாக வற்றி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி கிளாஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரையும் கெட்டு போகாது. அதிகமாக முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, உடம்பு வலினால் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி தொக்கை செஞ்சு வச்சு அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான மருந்து மாத்திரை செலவை கம்மி பண்ணலாம். முக்கியமாக இது பேச்சுலருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் டக்குன்னு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் சமைக்க முடியாமல் போயிடும். டக்குன்னு சோறு மட்டும் வடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி சுட சுட சோத்தோட இந்த தொக்கை போட்டு பெரட்டி சாப்பிட்டா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சோத்தோட 2 டேபிள் ஸ்பூன் தொக்கு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிடாமல் நல்லா பெரட்டி இந்த மாதிரி முழுமையாக அள்ளி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்யணும்னு தோணும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.